தேர்ட் டி20 ஆட்டத்தில் நம்ம இந்தியா 219 ரன்கள் அடிச்சிருந்தாலும் கடைசியா வெறும் 11 ரன் வித்தியாசத்தில் தான் ஜெயிக்க முடிஞ்சது. இப்படி இருக்க இந்த ஆட்டம் ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் வருண் சக்கரவர்த்தி அவரை நேரடியாகவே சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் மார்க்ரம் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி நம்ம தமிழக பிளேயரை அவர் திட்டியிருக்காரு. ஸோ இதனால் நாளைக்கு நடக்க போகிற 4th டி20 ஆட்டத்தில் இருந்து தற்போது மார்க்ரம் அவர் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல்கள் பார்த்தீங்கன்னா தற்போது வெளிவந்த வண்ணம் இருக்குது. அதாவது திலக் வர்மா அவருடைய அபாரமான ஆட்டத்தால் 219 ரன் வரைக்கும் நம்ம இந்தியா எடுத்தாங்க. ஆனால் இது நல்ல அற்புதமான பேட்டிங் பிச் அப்படிங்கிறதால ஆரம்பத்தில் இருந்தே நம்ம இந்திய அணியின் பவுலர்களையும் சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்கள் பொழந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக வருண் சக்கரவர்த்தி அவர் பால் எந்த பக்கம் போகுது அப்படின்னு கணிக்க முடியாத அளவுக்கு பந்து வீசக்கூடிய பவுலர் வருண் சக்கரவர்த்தி. அவர் போலிங்கில் 10வது ஓவரில் 2வது பந்து 5வது பந்தில் வரிசையாக மார்க்ரம் ரொம்ப பெரிய சிக்ஸரை அவர் அடித்தார். ஆனால் 6வது கடைசி பந்தில் வருண் சக்கரவர்த்தி பந்தை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி மாற்றி போட அந்த பாலையும் சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ண மார்க்ரம் அந்த பால் சரியான டிஸ்டன்ஸ் கிடைக்காம கரெக்டாக சிக்ஸர் லைனில் கேட்ச் பிடிக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்ரம் அவருடைய இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துச்சு. இதில் 2வது இன்னிங்ஸ்லையும் மார்க்ரம் அவருடைய விக்கெட்டை நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் தான் கிளீன் போல்டு முறையில் அவுட்டும் ஆக்கியிருப்பாரு. இப்படி 2 டி20 ஆட்டத்திலையும் வருண் சக்கரவர்த்தி அவருடைய பாலில் விக்கெட்டை இழந்த மார்க்ரம் ஒரு நிமிடம் அவருடைய கண்ட்ரோலை அவரே பார்த்தீங்கன்னா இழந்து வருண் சக்கரவர்த்தி அவரை பார்த்து ரொம்ப ஆக்ரோஷமாக கத்தி ஒரு மாதிரியான பயங்கரமான முக ரியாக்ஷனை தாங்கிக்க முடியாத கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு மார்க்ரம் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா திட்டி அந்த இடத்துல கத்திருப்பாரு. ஸோ இதை அங்கே இருந்து பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ரொம்பவே ஆடி போயிட்டாங்க. எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சியும் ஆயிட்டாங்க. என்ன மார்க்ரம் இப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான கோபத்தை மோசமான வார்த்தையை வருண் சக்கரவர்த்தி அவருக்கு எதிராக பயன்படுத்துறாரு அப்படின்னு. இப்படி இருக்க ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் போர்டு அவங்களே பார்த்தீங்கன்னா எதுக்காக வருண் சக்கரவர்த்தி அவரை குறிப்பிட்டு அந்த இடத்துல கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் நீங்கள் கத்துறீங்க அப்படின்னு இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் போர்டு அவங்களே மார்க்ரம் அவர்கிட்ட கரெக்டான விளக்கத்தை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மார்க்ரம் அவர் என்ன மாதிரியான பதில் தரப்போறாரு அப்படிங்கிற தகவல் இன்னும் தெரிய வரல. ஒருவேளை மார்க்ரம் அவர் கொடுக்கக்கூடிய பதில் திருப்தி அளிக்கும் விதமாக இல்லைன்னா கடைசி டி20 ஆட்டத்தில் நிச்சயமா மார்க்ரம் அவரை கேப்டனாக இருந்தும் அணியில் இருந்தும் அவர் நீக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தற்போது சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தகவல் தற்போது வெளிவந்த வண்ணம் இருக்கு. ஸோ எது என்ன எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.